ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஐ ரேஸ் தி யாண்டரே வில்லன் எம்ப்ரஸ் மான்வாவோட எபிசோட் 14. போன எபிசோட்லங்க இருந்த பரபரப்புக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஜூமோ அமைதியா இருக்கிறத பார்த்து ஜாயாங்க்கு செம்ம கடுப்பாகுது. உங்களுக்கு அவ்வளவுதானா, வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு எரிச்சலோட கேக்குறா. அப்படியே சீன் ஷிஃப்ட் ஆகுது. அங்க நம்ம ஜாயாங் ஒரு பிரம்மாண்டமான ஸ்பிரிச்சுவல் ஸ்கார்பியன் கூட மரண மாசா சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த ஸ்கார்பியன் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. அதோட கால்கள்லயும் குடிக்கிலும் பிரவுன் கலர் செதில்கள் இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கார்பியன் சும்மா இல்லாம ஜாயாங் மேல பாய, அவ செம்ம லாவகமா அதை டாஜ் பண்ணிட்டு காத்துல குதிச்சு தன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால ஒரு ஈட்டிய உருவாக்குறா. ஆனா அந்த தேலோட அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததால இவளோட ஸ்பியர் தாக்கு பிடிக்க முடியாம சுக்குநூறா உடைஞ்சிருது. இதுதான் சான்ஸ்னு அந்த ஸ்கார்பியன் கீழ இருந்து தன்னோட கூர்மையான நகங்களால அவளை அட்டாக் பண்ண வலியில ஜாயாங் கத்துறா. அந்த ஃபோர்ஸ்ல அவ காத்துலயே பின்னாடி தூக்கி வீசப்படுறா. அப்போ அந்த ஸ்கார்பியன் தன்னோட விஷ குடுக்கால அவளை குத்த வருது. இத பார்த்ததும் ஜாயாங்க்கு கண்ணெல்லாம் விரிஞ்சிருது. ஏன்னா தப்பிக்க ஒரு செகண்ட் கூட டைம் இல்ல. ஆனா நம்ம ஜாயாங் சும்மா இருப்பாரா? எப்படியோ தன்னோட கால்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய முழுசா ஃபோக்கஸ் பண்ணி காத்துலயே ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி அந்த கொடூரமான அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடுறா. கொஞ்சம் கூட கேப் விடாம தன்னோட மோஸ்ட் பவர்ஃபுல் மூவை யூஸ் பண்ணி அந்த ஸ்கார்பியனை ஒரே அடியில பிளாஸ்ட் பண்ணிடுறா. அந்த தேல் சுக்குநூறா சிதறி விழுது. ஒரு வழியா மூச்சரைச்சு தரையில சேஃபா லேண்ட் ஆகுறா ஜாயாங். அப்போ கரெக்டா அவளுக்கு பின்னாடி இருந்து நம்ம ஜூமோ என்ட்ரி கொடுக்கறாரு. பரவாயில்ல, இது முந்தினதை விட ரொம்பவே பெட்டர் அப்படின்னு ஜூமோ சொல்றாரு. இத கேட்டதும் ஜாயாங் அவரை நிமிர்ந்து பாக்குறா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்கு முன்னாடியே ஜூமோ தன்னோட கைகள்ல ஒரு கிரீன் லைட், அதாவது பச்சை நிற ஒளிய உருவாக்கி ஜாயாங்கோட காயங்கள் மேல செலுத்துறாரு. என்ன ஆச்சரியம்! பாத்துட்டு இருக்கும்போதே அவளோட காயங்கள் எல்லாம் மாயமா மறையுது. இத பார்த்ததும் ஜாயாங் செம்ம ஷாக் ஆகி உடனே ஒரு சல்யூட் அடிச்சு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம ஜூமோ வழக்கம் போல அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம, சீக்கிரம் நட, நமக்கு டைம் இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு கெத்தா கிளம்புறாரு. இப்போ சீன் மறுபடியும் ஷிஃப்ட் ஆகுது. நம்ம ஜியோமோவும் ஜாயாங்கும் ஒரு இருட்டான பார்க்கவே மர்மமான குகைக்குள்ள வராங்க. சுத்தி நிறைய பிளாக் கிறிஸ்டல்ஸ் இருக்கு. ஜியோமோ அந்த குகையோட ஒரு சாதாரண மூலைய கை காட்டி, எனக்கு சரியா ஞாபகம் இருந்தா அது எங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிக்கிட்டே தன்னோட விரல்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய அந்த சுவத்துல ஸ்ட்ரைக் பண்றாரு. பார்க்க ஒண்ணுமே இல்லாத அந்த சுவத்துல எனர்ஜி பட்ட உடனே ஒரு செம்ம சர்ப்ரைஸ். அந்த செவத்துக்கு பின்னாடி மரத்தால செஞ்ச ஒரு பழமையான கேட் ஒன்னு மேஜிக்கலி அப்பியர் ஆகுது. உடனே ஜியூமோ மெதுவா அந்த கேட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. சீக்கிரம் வா, இந்த கேட்டுக்கு அந்த பக்கம்தான் 3rd லெவல் இருக்கு அப்படின்னு ஜியூமோ சொல்ல 2 பேரும் வேகமா உள்ள நுழையறாங்க. அங்க போன உடனே சீன் மொத்தமா மாறுது. அந்த இடமே பார்க்க மஜாவா இருக்கு. 2வது லெவலை விட இது ரொம்பவே வித்தியாசமா கண்ண பறிக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற மரங்கள்ல இலைகள் எல்லாம் செம்ம கியூட்டா பிங்க் கலர்ல இருக்கு. கூடவே ஒரு சூப்பரான வாசனையும் வருது. நம்ம ஜாவியாங்க்கு அந்த வாசனை ரொம்ப பிடிச்சு போய் ஏதோ ஸ்வர்க்கத்துக்கே வந்த மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுறா. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். திடீர்னு ஜியூமோ அவ முகத்துல கை வச்சு அந்த வாசனைய மோப்பம் பிடிக்க விடாம தடுத்து நிறுத்துறாரு. ஜாவியாங்க்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன் மாஸ்டர் இப்படி பண்றாருன்னு முழிக்கிறா. அப்போ ஜியூமோ சொல்றாரு, உன் மூச்ச அடக்கிக்கோ, இந்த வாசனை ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்தது அப்படி சொல்லிக்கிட்டே ஜாவியாங்க சுத்தி ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பேரியரை உருவாக்குறாரு. இதனால அந்த விஷக்காற்று அவளை தீண்டாது. ஜியூமோவும் தன் வாயை மூடிக்கிட்டு மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. விஷமா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஜாவியாங்க்கு பயம் பிடிச்சுக்குது. செம்மையா பேனிக் ஆகி ஜியூமோ பின்னாடியே ஓடி போய், மாஸ்டர் மாஸ்டர், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு கத்துறா. கொஞ்ச தூரம் போனதும் ஜியூமோ ஒரு இடத்துல நிக்கிறாரு. அங்க நிறைய அழகான பூக்கள் இருக்கு. அதுல ஒரு பூவை எடுத்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு, ஒரு ஆல்கெமிஸ்டுக்கு இந்த ஹாலுசினோஜெனிக் ஃப்ரேக்ரன்ஸ் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு ஒரு பில்டப்போட சொல்றாரு. இத கேட்டதும் நம்ம ஜாவியாங்கும் சளைக்காம, ஆமா ஆமா எனக்கும் தெரியும் அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டா சீன் போடுறா. ஆனா பாருங்க, அவ அப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே அவ வயிறு குடுகுடுன்னு சத்தம் போட்டு மொத்த மானத்தையும் வாங்குது. ஜாவியாங் அப்படியே செம்ம ஷேமாகி நிக்கிறா. அந்த சத்தத்தை கேட்ட ஜியூமோ, என்ன உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேக்குறாரு. அவ தான் வயித்த தடவிக்கிட்டே ரொம்ப மெதுவா ஆமான்னு தலையாட்டி ஒத்துக்கிறா.
உடனே ஜியூமோ தன் கையால ஒரு ஸ்பெஷல் போர்ட்டலை உருவாக்குறாரு. சரி வா, நம்ம முதல்ல 4th லெவலுக்கு போயிடலாம். அங்க போயிட்டு நிதானமா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்றாரு. இப்போ சீன் கட்டானா வெளியில அந்த 3 செக்ட் லீடர்ஸ காட்டுறாங்க. அதுல 2 பேரு அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரெட் ரோப் போட்ட செக்ட் லீடர் மட்டும் செம்ம காண்ல கத்திட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் முட்டாளா? நாம இங்க வந்து 2 மணி நேரம் ஆகுது. இன்னும் 2வது லெவலுக்கு போற வழிய கூட கண்டுபிடிக்கலையா அப்படின்னு எல்டர்ஸ் மேல பாயிறாரு. அதுக்கு அந்த எல்டர்ஸ் ரொம்ப பாவமா, தலைவரே, இந்த இடம் ரொம்ப பெருசு, இதுல வழிய தேடுறது வைக்கோல் போர்ல ஊசிய தேடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் அவருக்கு கோபம் உச்சத்துக்கு போயிடுது. வழியே இல்லைன்னு சொல்லாதீங்க. வேற வழியே இல்லைன்னா அந்த கடைசி ஆப்ஷனை யூஸ் பண்றத தவிர நமக்கு வேற வழி இல்லன்னு ரெட் ரோப் லீடர் மிரட்டுறாரு. இத கேட்டதும் ப்ளூ ரோப் லீடர் அப்படியே ஷாக் ஆகி, என்னது, நீ அந்த டிவைன் ஆர்ட்டை யூஸ் பண்ண போறியான்னு கேக்குறாரு. அங்க இருக்கிற கிரீன் ரோப் லீடர் பயத்துல நடுங்கிக்கிட்டே, வேண்டாம், அந்த திறமைக்கு ஏகப்பட்ட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வேணும். எனர்ஜி போனா கூட பரவாயில்ல, ஆனா அதை யூஸ் பண்ணா நம்ம ஆயுஷ்ல இருந்து 20 வருஷம் குறைஞ்சிடும். 100 வருஷம் வாழ வேண்டிய நாம 80 வருஷத்திலேயே போயிடுவோம். இது ரொம்ப டேஞ்சரஸ், யோசிச்சு முடிவு பண்ணு வார்னிங் கொடுக்கறாரு. ஆனா அந்த ரெட் ரோப் லீடர் இருக்காரே, அவர் செம்ம பிடிவாதக்காரரு. இதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, 20 வருஷம் ஆயுசு போனா போகட்டும். இந்த சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கிற மர்மமான பொக்கிஷங்களுக்கு முன்னாடி இந்த 20 வருஷ வாழ்க்கை ஒண்ணுமே இல்லன்னு வில்லன் மாதிரி பயங்கரமா சிரிக்கிறாரு. மத்த 2 லீடர்ஸும் என்னடா இவன் இப்படி இறங்கிட்டான்னு கன்ஃபியூஷன்ல மிரண்டு போய் பாக்குறாங்க. இப்போ சீனும் மறுபடியும் ஷிஃப்ட் ஆகுது. அங்க நம்ம லியூ ருவோக்ஷே ஒரு பிரம்மாண்டமான சிங்கத்தோட மரண மாசா சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த சிங்கம் தன்னோட கூர்மையான நகங்களால அட்டாக் பண்ண வர லியூ ருவோக்ஷே தன் கையில இருக்கிற ஸ்பியரை வச்சு அதை தடுக்க பாக்குறா. ஆனா அந்த சிங்கத்தோட பவர் வேற லெவல். ஒரே அடியில அவளோட ஈட்டி 4-5 துண்டா உடைஞ்சு சுக்குநூறா சிதறுது. சிங்கத்துக்கும் நிறைய காயங்கள். அதனால அது செம்ம வெறியில இருக்கு. தன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஆக்ரோஷமா லியூ ருவோக்ஷே மேல பாயுது. லியூ ருவோக்ஷே பயத்துல ஆணு கத்துறா. அந்த சிங்கம் அவ கழுத்தை பிடிக்க போற அந்த ஒரு செகண்ட் டக்குன்னு சைட்ல இருந்து நம்ம லின்னி மின்னல் வேகத்துல உள்ள வராரு. லியூ ருவோக்ஷேய தள்ளி விட்டு அவ உயிரை காப்பாத்திடுறாரு. இங்கிருந்து நகரு, இது ரொம்ப டேஞ்சரஸ்னு லின்னி கத்துறா. அவரோட அட்டாக் மிஸ் ஆனதால அந்த சிங்கம் இன்னும் வெறியாகி ஒரு பயங்கரமான ரோர் பண்ணிட்டு லின்னி மேல பாயுது. ஆனா நம்ம லியூ ருவோக்ஷே சும்மா இருப்பாளா? அவ மூளை மின்னல் வேகத்துல வேலை செய்யுது. பக்கத்துல செதறி கிடக்கிற ஒரு வாழை டக்குன்னு எடுக்கிறா. அந்த சிங்கம் லின்னியோட முதுக பவ்வி பிடிக்க போற அதே செகண்ட் லியூ ருவோக்ஷே அந்த வாழை சிங்கத்தோட வாய்க்குள்ளேயே ஷார்ப்பா இறக்கிடுறா. அவ்வளவுதான், ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் கில். அந்த சிங்கம் அப்படியே பின்னாடி சரிஞ்சு விழுந்து காலி. ஒரு வழியா நிம்மதியா மூச்சு விடலான்னு பார்த்தா அங்க ஒரு காமெடி நடக்குது. நம்ம லின்னி இருக்காரே, அவர் லியூ ருவோக்ஷே மேலேயே படுத்துக்கிட்டு தன் நிலைமைய கூட யோசிக்காம பேனிக் மோட்ல கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ, நான் செத்துட கூறனா, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையேன்னு ஒரு பெரிய ஒப்பாரையே வைக்கிறாரு. நம்ம லியூ ருவோக்ஷே கடுப்பாய் பல்ல கடிச்சுக்கிட்டு, யோ, இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஏன் மேலேயே படுத்துக்கிட்டு இருப்பேன்னு கேக்குறா. இப்பதான் லின்னிக்கு உரைக்குது. ஐயோ சாரி, நான் உங்களை காப்பாத்த தான் அப்படி வந்தேன்னு ஏதோ ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க பாக்குறாரு. ஆனா லியூ ருவோக்ஷே அதை கேக்குற நிலைமையில இல்ல. சேவிங்காடா பண்றேன்னு சொல்லிட்டு லின்னியோட அந்த முக்கியமான இடத்துல நட்ஸ்ல ஒரு பயங்கரமான மிதி விடுறா பாருங்க. லின்னி அப்படியே காத்துல பறந்து போய் விழுந்து வழியில ஒரு புழு மாதிரி அங்கேயும் இங்கேயும் நெளிஞ்சுகிட்டு இருக்காரு. செம்ம காமெடிங்க இது. லியூ ருவோக்ஷே அசால்ட்டா தன் ட்ரெஸ்ஸ உதறிட்டு எந்திரிச்சு நின்னு, அந்த கதவு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சியா இல்லையான்னு ஒரு மரண லுக்கு விடுறா. வழியில துடிச்சாலும் வேற வழி இல்லையே. லின்னி ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருக்கிற புதர்களை காட்டி, மிஸ் ருவோக்ஷே, அந்த கேட் அந்த பக்கம் தான் இருக்குன்னு சொல்றாரு. லியூ ருவோக்ஷே வேகமா முன்னாடி ஓட, அவ பின்னாடியே நம்ம லின்னி அந்த வழியோடவே ஒரு புழு மாதிரி நெழிஞ்சுக்கிட்டு போறாரு. பாவோயா அந்த மனுஷன். லியூ ருவோக்ஷே அந்த புதர்களை விலக்கிட்டு பார்த்தா, வாவ், நிஜமாவே இது இங்கதான் இருக்குன்னு ஆச்சரியப்படுறா. இப்போ சீன் மறுபடியும் நம்ம ஹீரோ எக்ஸ்மோ மற்றும் ஜாயாங் பக்கம் திரும்புது. அவங்க தங்குறதுக்கு ஒரு டெம்பரரி ஷெல்டரை ரெடி பண்ணிட்டாங்க. அங்க ஒரு மர டேபிள், சேர் எல்லாம் இருக்கு. மேல நிறைய மாட்டுக்கறி துண்டுகள் நெருப்புல வெந்துட்டு இருக்கு. நம்ம ஜாயாங்க்கு சாப்பாட பார்த்தோன்னே வாயில எச்சு ஊறுது. இதோ வந்துட்டேன், உன்னை மொத்தமா காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த லெக் பீஸை எடுத்து செம்மையா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆனா திடீர்னு என்ன நினைச்சாலும் தெரியல, அப்படியே சாப்பிடறத நிப்பாட்டிட்டு பின்னாடி இருக்கிற எக்ஸ்மோவை ஒரு மாதிரியா
திரும்பி பார்க்கறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை காய்ஸ்.